மக்கள் நலன் கருதி நாம் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும். நீயும் நம் மகன் லோகிதாசனும். கலங்காதீர்கள் மன்னவா. கணவன் எவ்வளியோ மனைவியும் அவ்வளி. தங்களின் சத்தியத்தை பின்பற்றுவதில் எனக்கும் பங்கிருக்கிறது அல்லவா? அம்மா அம்மா. மகனே லோகிதாசா. அன்னையே தந்தையே, நான் விளையாடி கொண்டிருந்தேன். என் உடைகளை கலட்டிவிட்டு இதனை அணிந்தார்கள். ஏனம்மா? மகனே, தந்தையின் வாக்கை காப்பாற்ற வேண்டியது மகனின் கடமை அல்லவா? வா மகனே வா. ஹரிச்சந்திரா, ஹரிச்சந்திரா, வாருங்கள் சுவாமி, வாருங்கள். வாருங்கள் என்று கூற இவ்வரசபை உன்னுடையதல்ல என்றளவா அறிந்தேன். ஆமையனே, என் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றும் பொறுப்பை பார்த்து விட்டேன். சரி, அதை விட என் விஷயத்திற்கு வருகிறேன். எனக்கு கொடுப்பதாக கூறிய பொன்னையும் பொருளையும் கொடு. நான் யாகம் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும். சீக்கிரம். சுவாமி, தங்களின் யாகத்திற்கு தேவையான பொன்னையும் பொருளையும் அப்போதே பத்திரமாக அரசவை பொற்களஞ்சியத்தில் எடுத்து வைத்திருந்தேன். தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளுங்கள். மிகச்சிறந்த நகைச்சுவை. உன் நாட்டையும் நாட்டு மக்களையும் இழந்த பின்பு அதில் உள்ள பொருட்களை மட்டும் சொந்தம் கொள்வாயா? சுவாமி, பரவாயில்லை. எனக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என ஒப்புக்கொள். நான் செல்கிறேன். இல்லை சுவாமி, இல்லை. என் வாக்கு பொய்யாகாது. அப்படியானால் கொடு. சுவாமி, இல்லை என ஒப்புக்கொள். முடியாது என்று. சுவாமி, தங்களுக்கு தருவதாக கூறிய பொன்னையும் பொருளையும் எப்படியாவது தந்து விடுகிறேன். தயவு செய்து எனக்கு சிறிது காலம் அவகாசம் கொடுங்கள். சரி சரி, சீக்கிரம் கொடுத்து விடு. அப்படியே ஆகட்டும். நட்சத்திரா, இவர்களோடு சென்று பொன்னையும் பொருளையும் வாங்கி வா. ஆகட்டும் சுவாமி. ஹரிச்சந்திரா, நீ குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் பொன்னை கொடுத்து விடு. கொடுத்த வாக்கை காப்பாற்றாத பொய்யன் ஆகிவிடாதே. அதுவரை உன்னோடு இவன் இருப்பான். நட்சத்திரா, இவர்களோடு சென்று பொன்னையும் பொருளையும் வாங்கி வா. நான் வருகிறேன். வாருங்கள். ஹரிச்சந்திரா, சூரியன் மறையும் நேரம் ஆகிவிட்டது. என் குருவுக்கு தர வேண்டிய கடன் என்னனாவது நீ என்னும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லை. சுவாமி, என் குல விளக்கு, என் தர்ம பத்னி, இவளை யாராவது விலக்கி வாங்கினால் அந்த பொருளை கொண்டு உங்கள் கடனை அடைக்கிறேன். இதோ நான் இந்த பெண்ணை விலைக்கு வாங்கி கொள்கிறேன். என் வீட்டில் வேலை செய்ய ஒரு ஆள் தேவை. இந்த பெண்ணை என் வீட்டில் வேலை செய்ய ஒரு ஆள் தேவை. இந்த பொன் மூட்டையை எடுத்துக்கொள். நாதனே, என் கடமை முடிந்தது. தங்களின் சத்தியத்தை காக்க என்னை விற்பதில் வருத்தமில்லை. ஆனால் என் மகனை மட்டும். அம்மா, என்னை விட்டு போகாதே அம்மா. அப்பா, ஏன் அம்மாவை அந்த தாத்தாவிடம் கொடுக்கிறீர்கள்? மகனே லோகிதாசா, உன் தந்தை செய்த பாவம் அது. சத்தியம் என்ற நெருப்பில் நாம் அனைவரும் வெந்து கொண்டிருக்கிறோம். பெண்ணே, நேரமாகிறது, வா. ஐயா, என் மகன் இல்லாமல் என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. தயவு செய்து அவனையும் என்னுடன் அழைத்து செல்ல அனுமதி தாருங்கள். சரி, தலையட்டும். அவனையும் உன்னுடன் அழைத்துக்கொள். சந்திரமதி, மகனே லோகிதாசா, போய் வாருங்கள். உங்கள் மன்னன் இன்று ஒரு ஏழை அடிமையாக நிற்கிறான். தர்மம் உங்களை காக்கட்டும். ஹரிச்சந்திரா, என் குருவுக்கு தர வேண்டியதை தந்தாள். இத்தனை நாட்களாய் உன்னோடு வந்ததற்கான என் கூலியை தர வேண்டாமா? ஐயோ, இனியும் நான் என்ன செய்வேன்? நட நட. இனி உன்னை விச்சாவது என் கடனை அடை. இல்லையேல் முடியாது என்று கூறி உன் சத்தியத்தை மீறு. தர்மம் எப்போதும் அழியாது. என்னையே விற்றாவது தங்கள் கடனை அடைக்கிறேன். வாருங்கள். ஹரிச்சந்திரா, நில். கால்கள் வலிக்கிறது என நாடகம் ஆடுகிறாயா?
இன்னும் எவ்வளவு தூரம் தான் நான் பின்னால் நடப்பது? என் குருதேவர் விஸ்வாமித்திரருக்கு நீ தர வேண்டிய பொன் எங்கே? முனிவரே, சத்தியத்தை காக்கவே நான் நாட்டை துறந்தேன். என் மனைவி மற்றும் மகனையும் விட்டுவிட்டேன். இதோ என்னையும் விட்டாவது உங்கள் கடனை அடைக்கிறேன். வாருங்கள், பொறுத்து கொள்ளுங்கள். பொறுமையா? அது என்னிடம் கிடையாது. சத்தியம் சத்தியம் என்று சொல்லி என் நேரத்தை வீணடிக்கிறார். இதோ இந்த காசி மாநகரில் உன்னை யாராவது விலைக்கு வாங்குகிறார்களா என பார்ப்போம். இல்லை, இவனால் பொருளிட முடியாது என கூறி கட்டி இழுத்து என் குரு காலையில் போடுவேன். என் உடலில் உயிர் இருக்கும் வரையில் நான் கொடுத்த வாக்கை தவறவிட மாட்டேன். காசி விஸ்வநாதரே சாட்சி. என்னையே விட்டாவது தங்கள் கடனை அடைக்கிறேன். இது என் வாக்கு. ஓஹோ, பெரிய மகாராஜா அடிமையாய் போகிறாரோ? சரி சரி, அதோ மையான காவலர் வீரபாகு வருகிறார். அவர் உன்னை விலைக்கு வாங்குவாரா என பார்ப்போம். வாங்கினால் அதற்கு பின்னாவது சத்திய சோதனை முடிகிறதா என பார்ப்போம். விதியோ எனில் யாதும் செல்வேன். பொய்யுரைக்காமல் கடனை அடைக்க வழி கிடைத்தால் அதுவே போதும். வாருங்கள் முனிவரை, நடப்போம். ஹரிச்சந்திரன் நட்சத்திர வைத்தியருக்கு கொடுக்க வேண்டிய பணத்திற்காக தன்னையே ஆரிரரோ பாடி உன்னை நான் அழியாத செல்வம் என்று வளர்த்தேனே. பாவி விதி செய்த சதியாலே நீ பாம்பு கடித்து மாண்டாயோ மகனே. என்னை விட்டு பிரிந்தாயோ. நாடாள்வா என நினைத்தேனே மகனே, நாடாள்வா என நினைத்தேனே. இப்படி அரவம் தீண்டி என்னை பிரிவாய் என்று எண்ணவே இல்லையே மகனே. நாடாள பிறந்த உன்னையே மகனே, நாடாள பிறந்த உன்னையே பாலரவம் தீட்டியதே. ஐயா, மையான காவலரே, என் மகன் இறந்து விட்டான். அவன் உடலை தகனம் செய்ய வேண்டும். மகனே, உன் தந்தை மன்னவராகவே இருந்திருந்தால் உன்னை நல்லடக்கம் செய்திருப்பேனே. பெண்ணே, நீ யாராக இருந்தாலும் சரி, இந்த மயானத்தின் காவலன் நான். இங்கு பிணத்தை எரிக்க வேண்டுமென்றால் வரி செலுத்த வேண்டும். வரி கொடுக்காமல் ஒரு துரும்பை கூட எடுக்க விட மாட்டேன். சுவாமி, என் கையில் காலான காசும் இல்லை. என்னிடம் கொடுக்க எதுவுமே இல்லையே. என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. வரி கொடு, இல்லைனில் இங்கிருந்து செல். சுவாமி, என் மேல் சிறிது கருணை காட்டக்கூடாதா? என் கையில் என் மகனின் உடலை தவிர வேறு எதுவுமே இல்லையே. ஏனம்மா, வரி கட்டக்கூடாது என்பதற்காக இவ்வாறு பொய்யுரைக்கிறாய்? கழுத்தில் இவ்வளவு பெரிய தாலியை அணிந்திருக்கிறாய், பிறகு ஏன் வரி செலுத்த எதுவும் இல்லை என பொய்யுரைக்கிறாய்? ஐயோ, என் மணவாளனுக்கு மட்டும் தெரியும் தாலி இந்த சுடுகாட்டில் பிணமரிப்பவன் கண்ணிற்கு தெரிகிறதே. நான் என்ன செய்தேனோ? சந்திரமதி, நீயா? அப்படி என்றால் நீ கையில் வைத்திருப்பது நம் மகன் லோகிதாசனா? ஐயோ மகனே லோகிதாசா, தந்தையின் தர்மத்தை காக்க நீயும் உயிர் திறந்தாயா? சுவாமி, தங்களை இவ்வாறு ஒரு கோலத்தில் பார்ப்பேன் என்று எண்ணவே இல்லையே. இப்போது நான் என்ன செய்வேன்? என் மகனே ஆனாலும் சரி, வரி கொடுக்காமல் பிணத்தை எரிக்க விட மாட்டேன். சந்திரமதி, நீ உன் முதலாளியிடம் சென்று கால்பணம் மட்டும் வாங்கி வா. கானகத்திலே காவல் புரிந்த ஹரிச்சந்திரா, இதோ இந்த பெண்ணிற்கு மரண தண்டனை அளிக்கப்பட வேண்டும். பெண்ணே, உனக்கு கடைசி ஆசை ஏதேனும் இருக்கிறதா? நாடாள பிறந்த மகன் சுடுகாட்டில் பிணமாயிருக்கின்றான்.
அரியணையில் இருந்த மன்னன் தலை கொய்ய காத்திருக்கிறான். கணவன் கையால் இறப்பதை விட வேற என்ன ஆசை இருக்க போகிறது எனக்கு? ஹரிச்சந்திரா, உன் கடமையை செய். சத்தியத்தை காக்கவே நாட்டை துறந்தேன். என் மனைவி மற்றும் மகனையும் விட்டுவிட்டேன். செய்தொழில் தர்மத்தை காக்க என் மனைவியின் தலையை நானே துண்டாக்கும் அவல நிலை. சத்தியமா பாசமா, கடமையா மனைவியா? சத்தியம்தான், பாசம்தான், சத்தியம்தான், கடமைதான். இதோ வருகிறேன். ஹரிச்சந்திரா நீல். வணங்குகிறேன் சுவாமி. இருப்பினும் என் சத்தியத்தினை காக்க என் கடமையை செய்ய வேண்டுமல்லவா? உன் சத்தியத்தை சோதிக்கவே இந்நிகழ்வு. ஹரிச்சந்திரா, உன் சத்தியத்தை சோதிக்கவே இந்த நிகழ்வு. நடந்த கசப்பான சம்பவங்கள் அனைத்திற்கும் நானே காரணம். உன்னை சோதிக்கவே யாம் இவ்வாறு செய்தோம். சுவாமி, என் மகன் இதோ. அம்மா. மகனே. ஹரிச்சந்திரா, உன் சத்தியத்தை காக்கும் பொய் கூறா தன்மை உலக மக்கள் அனைவரும் அறிவுமே. பொய்ப்புகளா மன்னன் ஹரிச்சந்திரன் என்ற பெயரோடு நிலைத்திருப்பாயாக. மங்களம் உண்டாகட்டும். ஓம் நமச்சிவாய.